திரு சுமந்த், யார் யார் விஜயை சந்திக்க வருகிறார்கள் போகிறார்கள் என்பதை கண்காணிப்பதற்காக இந்த முயற்சியா அப்படின்ற ஒரு கூற்றை திரு ரகுபதி அவர்கள் முன் வச்சிருக்காரு. அப்படிதான் பார்க்கணுமா? அது ரொம்ப ஒரு சைல்டிஷ் அப்சர்வேஷன். ஏன்னா இன்னைக்கு பிளெயின் க்ளோத்ஸ்ல காவல்துறையினரை வைத்து யார் விஜயை சந்திக்கிறார்கள், விஜய் யாரிடம் பேசுகிறார்கள்ங்கிற வரைக்கும் எல்லாமே காவல்துறை மூலமாக, இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவர்களுக்கு எல்லா செய்தியும் கிடைத்துவிடும். ஸோ இதுக்காக நீங்க ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி கொடுத்து ஆர்ம்டு கமாண்டோஸ் வச்சுதான் நீங்க இவர் யாரை சந்திக்கிறாரு, யாரோட போன்ல பேசுறாருன்னு சொல்வது அபத்தம். அதெல்லாம் தேவையே கிடையாது. ஏற்கனவே அந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கும். இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன், இவர் யாரை சந்திக்கிறார், என்ன பேசுகிறார் வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அட் சம் பாயிண்ட் இந்த சர்வேலன்ஸ்ல வருவாங்க. பிரிடாமினண்டா எதிர்கட்சியில இருக்கும்போது ஆளுங்கட்சி சார்பாகவே அவங்க போன்ஸ் எல்லாம் டேப் பண்றது, இதெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த காரணத்திற்காகத்தான் விஜய் அவங்க ஒய் கேட்டகரி கொடுக்கணும்னு சொல்றதே இட்ஸ் ரிடிகுலஸ். இது நான் அதை ஏத்துக்கல. சொல்லுங்க. இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு விவகாரத்தை அதிமுக எப்படி அணுகுது அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருக்கு? அவங்க உடனடியாக ரியாக்ட் பண்ணாங்க போன்ற விஷயங்கள் இருந்தாலும் பாஜக தாவேகா அப்படின்றத அதிமுக ஆங்கிள் இருந்து எப்படி பார்க்கலாம்? இல்ல, இது அதிமுகவுடன், அதாவது பாஜகவுக்கும் நன்றாக தெரியும். இது அதிமுகவுக்கு ஒரு சிக்னல், நாங்க விஜயை இழுக்க முயற்சிப்போம் அப்படிங்கிறது. ரெண்டாவது, பாஜகவுக்கும் தெரியும் விஜய் தான் அதிமுகவினுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ். கூட்டணிக்கு விஜய், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அது நடக்கவில்லை என்றால் பாஜக. சோ பாஜக தான் ஐசோலேட் ஆகி விடக்கூடாது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்துருச்சுன்னா பாஜகவின் நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் தனித்து விடப்படுவார்கள். ஏதோ ஒன்று ரெண்டு சிறிய கட்சிகள் இருக்கலாம், பட் கிட்டத்தட்ட தனித்து விடப்படுவார்கள். அதை தவிர்ப்பதற்கு ஒருவேளை ஒரு மெகா கூட்டணி என்று பேச ஆரம்பித்தால் பாஜக பிளஸ் விஜய் உடனே பாஜகவோட கூட்டணி வைப்பாரா? கொள்கை எதிரின்னு அறிவிச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு அவங்களோட கூட்டணி வைப்பாராங்கிறது வெரி வெரி அன்லைக்லி. ஆல்ரெடி மாநாட்டுல அப்போஸ் பண்ணி தானே பேசியிருக்காரு, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு. கரெக்ட். அப்ப நெருங்குவாரா பாஜக கூட? நெருங்குவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஆனால் அரசியல்ல எதுவுமே ரூல் அவுட் பண்ண முடியாது 100க்கு 100. ரெண்டாவது, ஒருவேளை இந்த தேர்தல் திமுகவை வீழ்த்துவதற்கான நடத்தப்படும் தேர்தல், அதுல நம்ம எல்லோரும் ஒன்று சேர்வதில் தவறில்லை. ஒருத்தர் நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், திமுகவை வீழ்த்தி விட்டு பார்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஆங்கிள் ஒரு பிச்சு பாஜக முயற்சி செய்து அதற்கு ஒரு வேளை ஒரு மெகா கூட்டணி வந்தால் உறுதியாக வெற்றி பெற்று விடுவார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அத்தகைய மெகா கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. பாஜகவினுடைய முயற்சி தான் ஓரங்கட்டப்படக்கூடாது. ஒருவேளை விஜய் அதிமுக பக்கம் சென்று விட்டால் நாங்கள் ஓரம் கட்டப்பட்டு விடுவோம், ஆர் தனிமைப்படுத்தப்படுவோம், வேற யாரும் இருக்க மாட்டாங்க பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு. அந்த கவலை நிச்சயமாக பாரதிய ஜனதாக்கு இருக்கிறது. இந்த ரெண்டு தான் இதற்கு காரணம் என்று நான் கருதுகிறேன். சரி, திரு அக்னீஸ்வரன், பாஜக தாவேகாவை நெருங்குவது அதிமுகவுக்கு சிக்கலா? யாரை வேண்டுமானாலும் நெருங்கலாம், விரும்பலாம். ஆனா அது சாத்தியக்கூடிய ஒன்றா அப்படின்னு தான் பார்க்கணும். நடிகர் விஜய் அவர்கள் தாவேகாவினுடைய தலைவர், இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர்களுக்கு இளைஞர்கள் செல்வாக்கு இருக்கிறதா? இருக்கிறது. அதை நம்ம விக்கிரவாண்டிகளை கண்கூடாக பார்த்தோம். அதிமுகவை அவர் விமர்சிக்கவும் இல்லை, அதையும் பார்த்தோம். அப்ப நீங்க பத்திரிகையாளர்லாம் போய் அதிமுக விமர்சிங்கன்னு சொல்லுங்க. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்படி கேட்கிறேன் மேடம், நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அதிமுக பத்தி விமர்சிக்கல, சரி. அவருக்கு வழங்கப்பட்ட ஒய் பிரிவை பத்தியும் பேசலையே. இதை யாராவது கேட்டீங்களா? போய் கேளுங்க. அது இன்னும் ஒரு விளக்கம் கொடுக்கல, அதுதான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதற்கு விளக்கம் கொடுப்பார். கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வியும் நீங்க ஒய் பிரிவு ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வியும் ஒன்னாயிட முடியுமா? அரசாங்க இயந்திரம் என்பது வேற, கூட்டணிங்கிறது உங்க அரசியல் கட்சி கொள்கைகளை சொல்லி இவருக்கு எத்தனை வாக்குகள் வரும், இதனால் நமக்கு பலம் பெறுமா, இவரை திரு விஜய் அவர்களை கூட்டணி சேர்த்தால் 2026 18% நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ எடுத்தது அடுத்து அதிகமாகுமா என்கிற அரசியல் கணக்கு வேற. ஆனால் ஒய் பிரிவு என்பது 15 லட்சம் ரூபாய்.
நீங்க எஸ்பிஜி இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கு ஒரு மாதத்திற்கு 592 கோடி, 3000 பேர் இருப்பாங்க. இசட் பிளஸ் அது வேற. அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் என்று சொன்னால் அதுக்கு மாநில அரசு கொடுப்பது மாநிலத்திற்குள். இந்தியா முழுவதும் உள்துறை அமைச்சகத்தின் கண்காணிப்பில் கீழ் இருக்கிற ஒருத்தருக்கு கொடுக்கறீங்கன்னா அவர் மாநிலத்தில் வெற்றி பெற்றாரா அல்லது வெற்றி பெற போகிறாரா என்று நினைச்சு கொடுத்தீங்களா? அப்படின்னா 3 முறை முதலமைச்சராக இருந்த 2 மாநிலங்களில் ஆட்சியை பிடித்த ஆம் ஆத்மிக்கு இப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? திரு ரவி பதில். விஜய் அவர்கள் கட்டுற டாக்ஸினுடைய அமௌண்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். 15 லட்சம் ரூபாங்கிறது ஜுஜுபின்னு உங்களுக்கு அப்போவே புரிஞ்சிடும். ஒரு மனிதரால் இந்தியாவுக்கு வருமான வரி இத்தனை வருகிறது, சும்மா கூட்டல் கழித்து கணக்கு போடுறதாக இருந்தால் கூட. அடுத்தது அவர்கிட்ட வந்து 15லேருந்து 20% வாக்கு இருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டாரு. உடனே அமித்ஷா ஐயோ அந்த வாக்கெல்லாம் நான் தான் வாங்கணும்னு பிரிவு பாதுகாப்பு கொடுத்துட்டாருன்ற மாதிரி நீங்கள் பேசுவீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே என்னுடைய கருத்தில் சொல்லிட்டேன். பெண்கள் வாக்கு கண்டிப்பாக விஜயிடம் போகும். அதிமுக திமுகவில் இருக்கக்கூடிய 40+ இருக்கக்கூடிய பெண்கள் வாக்கு போகும். ஐயநாதன் ஐயா வெளியில வந்து என்ன பேட்டி கொடுத்தாரு உங்ககிட்ட? பாஜக இருந்து போகாதா? இல்ல, பாஜக சித்தாந்த ரீதியான வாக்குங்க, அதுக்கும் மற்றதுக்கும் சம்பந்தப்படுத்தவே வேண்டாம். அதை நான் வந்து கம்மி ஜாஸ்தின்ற அடிப்படையில் சொல்ல, இது சித்தாந்த ரீதியான வாக்குகள்ங்கிறதோட நான் நிறுத்தி. திமுகவுக்கு பெரிய 12 கோடி செலவு பண்ணால் நிறைய வாக்குகள் வரத்தானே செய்யும். ஆனால் கொள்கை அடிப்படையில் தான் அவங்களாம் வாக்கு போடுறாங்க. ஆனால் பெண்கள் அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண்கள் விஜய் வந்தால் நல்லது, ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும்னு அவங்க டக்குன்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான உதாரணம் சொல்கிறேன். அதாவது ஐயநாதன் ஐயா வெளியில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் போய் விஜயை பார்த்துட்டு எங்க நீங்கள் எடப்பாடி ஐயா முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன், அது பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குன்னு அவர் சொன்னாரா இல்லையா? அப்படி சொல்லியிருந்தா அவர் அதிமுகவோட தானே விஜய் பேசுகிறாரு. வைப்பு பாதுகாப்பு கொடுத்து எப்படி அவரை போய் கடத்திட முடியும்? கேள்வி வேண்டாமா? இதெல்லாம் நடந்த விஷயம் தானே, இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயம் தானே. இன்னொன்னு சொல்லிடுறேன், ஒரு சின்ன 2 முக்கியமான அதிகாரப்பூர்வ உறுப்பினரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஐயநாதன் அவருடைய சர்க்கிள்ல இருந்தவர், நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதோட ரொம்ப சுருக்கமா முடிச்சுக்கிறேன். வேலூர்ல வந்து இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஆண் பெண் யாராவது வந்தா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எதுக்கு விசாரிக்கிறாங்க, யாரு என்னன்னு ஏன் விசாரிக்கிறாங்க? ஒரு தவறு நடந்துடக்கூடாது, மாநிலத்தில் நிறைய பாலியல் தொல்லைகள் வருகிறதுங்கிறதுக்காக பண்றாங்க. அந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை அப்ப இவ்வளவு நாள் காதலை ஊக்குவித்தேன், இன்னைக்கு மட்டும் நான் காதலை தடுக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தமா? அப்படி கிடையாது. ஆனா கோயம்புத்தூர்ல என்ன ஆகுதுன்னா, தீகா என்ன பண்ணுது, ஒரு போராட்டம் நடத்துது. இந்த காதல் ஜோடிகள்லாம் முத்தம் கொடுத்துப்பாங்கன்னு ஒரு போராட்டம். இந்த மாதிரி என்ன முன்னாடி பாயிண்ட்டுக்கு தான் வரேன். சிவில் டிசோபீடியன்ஸை கிரியேட் பண்ண உயிர் பாதுகாப்புகள் மோசமா வரும். ராணுவமே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தங்கள் வரும். அந்த மாதிரி சூழல் உருவாகுதா அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி தான் கண்டிப்பா வரும். உங்ககிட்ட நான் பதில் கேட்கிறேன். ஒரு